இன்னைக்கு கூட டிவியில் பார்த்தேன். யாராவது சென்னையில் ஒருத்தர் ஜெயக்குமார் பேர் கொடுத்தவங்க. அந்த ஜெயக்குமார் எப்பொழுதும் என்றும் கிடையாது என்று பேசிக் கொண்டிருந்தவர் போன மாதம் 23ஆம் தேதி தான் பத்திரிகை சந்தித்தார். அதிலிருந்து இதுவரை ஒன்றும் சந்திக்கலன்னு இன்னைக்கு டிவியில் ஓடின்னு பார்த்தேன். தொலைக்காட்சி நான் நிறைய பார்க்குறேன். அதில் ஓடின்னு இருக்கு. ஏன் பார்க்கலன்னா அவர் என்னைக்கு அதை சொன்னாரோ அன்னைக்கு மறுநாள் இங்கே போய் இப்போ சொன்னார் பாருங்க, நம்ம லெனின் அங்கே போய் அலுவலகத்தை திறக்க கூட இல்லை, பார்க்க போனாராம். என்ன பொய் ஒருத்தனுக்கு புழுவுறது நாக்கு என்ன கொஞ்சமாவது பொய் சொல்வதற்கு கூச்சம் வேண்டாம். அதை பார்க்க போனேன்னு சொல்லி வேற யாரையோ பார்த்துட்டு யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கிறார். அதுலேருந்து ஜெயக்குமார் வாயவே திறக்கிறது இல்லை. அதுக்கும் நேற்று நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு அடி அடிச்சா பாருங்க. சட்டமன்றத்தில் லட்சுமணன் நாங்களாம் இருந்தோம். ஒரு அடி அடிச்சா பாருங்க. என்ன தெரியுமா? பார்த்தவங்க டிவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செய்தியில் எல்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க. எழுதிய காலம்லாம் கருப்பு சட்டை. அப்போ என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள்லாம் பரவாயில்ல, கருப்பு சட்டை நம்ம உடையில வந்திருக்கீங்க. அதான் தீக்கா கருப்பு சட்டை உடையில வந்திருக்கீங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை காவி சட்டை போடாமல் வந்தீங்க. இப்போ எல்லாம் காவியோட ஒட்டுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அதிமுக. அதுதான் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முதல்ல ஒருத்தர் வந்துட்டு போனாரு. இன்னைக்கு ஒருத்தர் வராருன்னு 11 மணிக்கு வராருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டெல்லியிலேருந்து வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது யார் வந்தாலும் வரட்டும். இங்கெல்லாம் இருந்தால் கூடாதான் நமக்கு இன்னும் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா ரெண்டும் தீங்கு போன கேஸு. தமிழகத்தை பொறுத்தவரையில் எந்த காலத்திலும் பிஜேபி என்பது நுழையவே முடியாது. எப்படியாவது மதவெறியை தூண்டிவிட்டு, இனவெறியை தூண்டிவிட்டு, மொழிவெறியை தூண்டிவிட்டு எப்படியாவது இங்கே பூந்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அதனோடு இன்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் மேல் வழக்கு வரக்கூடாது என்பதற்காக இன்று அவர்களோடு ஒத்துக்கொள்கின்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிற ஏடிஎம்கேவாக இருந்தாலும் யாரும் இருந்தாலும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய இந்த கூட்டணியை யாராலும் தமிழகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. வருகிற 26 தேர்தலிலே 200 தொகுதிகள் மட்டுமல்ல 234 தொகுதிகளிலேயும் வெற்றி பெறுவோம்.